மட்டன் குருமா இல்லைனா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் சன்னமாக கட் பண்ணி வச்சுட்டு அதை தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுக்கணும். ரொம்ப வறுக்க வேணாம், எனக்கு ரொம்ப கருப்பாயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டில் பெரிய வித்தியாசம் தெரியல, அதனால நான் விட்டுட்டேன். லைட்டாக நீங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு குக் ஆகட்டும் கொஞ்ச நேரம். சீக்கிரம் தக்காளியெல்லாம் மசிஞ்சு சேர்ந்துரும் அது கூட, அதனால நான் மூடி வச்சு குக் பண்ணுறேன். இப்போ அது கூட மஞ்சள் என்கிட்ட மஞ்சள் பொடி இல்லாதனால நான் மஞ்சள் கொம்பை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதை தான் நான் இப்போ போடுறேன். மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு தக்காளியெல்லாம் மசிஞ்ச உடனே நீங்கள் மட்டன் கழுவி வச்ச பீஸ் எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட மிளகா அரைச்சி பேஸ்ட்டாக நான் சேர்த்துக்கிட்டேன், காஞ்ச மிளகாவை. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கழித்து நீங்கள் கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கோங்க. தயிர் சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிர் ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். ஹோம்மேட் மசாலா. கொஞ்சம் நிறையா மசாலா எனக்கு சேர்த்தா பிடிக்கும், அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதும் தேங்காய் பால் அதில் நான் ஊற்றி அந்த குழம்பு மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணி சேர்க்காமல் தேங்காய் பாலையே சேர்த்து நல்லா குழம்பு மாதிரி ஆக்கினேன் நான் ஃபஸ்ட்டு. நல்லா இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆன பிறகு கொஞ்ச நேரம் கழித்து புதினா இலை கொஞ்சமும் மல்லி இலை கொஞ்சமும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கிட்டு அதை நான் ஒரு மீடியம் ஃப்ளேம் டு ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு ஒரு 40 நிமிஷம் நான் இந்த மாதிரி குக் பண்ணேன். ஓப்பன் பண்ணது எனக்கு கிரேவி மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து ஒரு 10